அந்த பூதத்துக்கு தலைவர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். இப்ப அங்க படிக்கும்போது படைத்தல் பிரம்மன் படிச்சோம், காத்தல் திருமால்னு படிச்சோம். இந்த பாட்டுக்கு வரும்போது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளன்னு 5 பேர்த்து இவரையே காட்டுறீங்க அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு வந்திருக்கணும். கேட்கலாம் தான் நினைச்சோம், ஆனா கேட்கல. வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது அவர்கள் அந்தந்த துறையினுடைய தலைவர்கள் என்று பெயர். இப்ப ஒரு கல்லூரிக்கு போனீங்கன்னா பிரின்சிபால்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே உதவி பிரின்சிபால் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே எத்தனை துறைகள் இருக்கிறதோ அந்த துறைகளுக்குரிய தலைவர்கள் இருப்பாங்க. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? ஹெச்ஓடி இல்லைங்களா? தமிழ் துறைக்கு ஒரு தலைவர், அறிவியலுக்கு ஒரு தலைவர், வரலாற்றுக்கு, இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க. சரி, இவங்கெல்லாம் அந்தந்த துறைக்கு தலைவர். பிரின்சிபல் யாரு? எல்லா துறைக்குமான மொத்த தலைவர், இவர் பிரின்சிபல். அப்ப பிரம்மா, திருமால் இவங்கெல்லாம் யாரு? ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நினைச்சிட்டீங்கன்னா சரி. இப்ப ஒரு கல்லூரியில ஒரு ஹெச்ஓடியா இருக்கிறவர் அவர் பாட்டுக்கு எதை வேணாலும் செஞ்சிட முடியுமா என்ன? பிரின்சிபால் என்ன சொன்னாரோ அதைத்தான் அவர் செய்யணும். அவர் பாட்டுக்கு நான் இப்படித்தான் சார் பண்ணுவேன் அப்படின்னு பண்ண முடியுமான்னு கேட்டா நிர்வாகத்தில் அப்படி இருக்க முடியாது. அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? 5 தொழிலையும் இறைவன் ஆணையை பெற்று 5 பேர் செய்யறாங்க. அவர்கள் 5 பேருமே சிவபெருமானின் அருள் ஆணையின் வண்ணம் இயங்குபவர்களே அன்றி தனித்த சுதந்திரம் உடையவர்கள் அல்ல. பிரம்மாவுக்கும் ஒரு அதிகார எல்லை இருக்கிறது, திருமாலுக்கு ஒரு அதிகார எல்லை இருக்கிறது. அவர் லிமிட்டை தாண்டினா உள்ள வரமாட்டார். அவர் ஐயா இது என்னுடைய வரம்புக்கு அப்பாற்பட்டது, கையை விரிச்சு கம்னு நின்றுக்குவார். நீ காலில் உழுந்து உழுந்து கும்பிட்டு கிடந்தாலும் உங்க லெட்டர் வேணா ரெக்கமெண்டேஷனுக்கு வேணா அனுப்புறேன், அவர் தான் பார்க்கணும் ஜாமீன் கொடுத்துருவாரு இல்லைங்களா? இப்ப நம்ம தொகுதியில ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் அமைச்சர் ஆயிட்டாரு, நம்ம தொகுதிக்கு ஒண்ணு வேணும்னு கேட்கிறோம். நாம கேட்கறது அவருடைய அமைச்சர் இலாக்கால இல்லை. என்ன பண்ணுவாரு? நீ வேணா போ, நான் போன் பண்ணி சொல்றேன், பரிந்துரை பண்றேன், நம்ம தொகுதியா நம்மாலியா அவர் கொஞ்சம் பார்த்து பண்ணி கூடியா அப்படி. ஏன் நம்மால நானே பண்ணி தரேன் பண்ண முடியுமா? அப்புறம் நான் எதுக்கு இருக்குன்னு கேட்பானா இல்லையா? அவன் யோ உனக்கு என்ன வேலையை அதை பாரியா, என் டிபார்ட்மெண்ட் நீயே மூக்க நுழைக்குன்னு கேட்பானா இல்லையா? கண்டிப்பா கேட்பாங்க, மறந்துடக்கூடாது. அதுவே முதல்வராக இருந்தா என்ன பண்ணலாம்? எந்த துறைக்குள்ள வேணாலும் மூக்க நுழைக்கலாம். ஏன் அதுக்காக தான் முதல்வர்னு பேர் இருக்கு. அப்ப துறைக்குரிய அமைச்சர்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஆனா முதல்வருக்கு அவருக்கு எல்லா வகையான துறைக்குள்ளே நுழைவதற்கான அதிகாரம் அவருக்கு வழங்கப்படுகிறது. அது மாதிரி இறைவன் யாரு? முதல்வன். அவன் தான் முதல்வன். அவன் இந்த 5 பேர்த்துக்கு தலைவன். அப்ப 5 தொழில் இருக்கிறது. 5 தொழிலுக்குரிய தலைவன் இறைவன்.